வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் துடிலூரில் வீடு பார்க்குறீங்க, அதுவும் 2 கார் பார்க்கிங்கோட வேணும், ப்ரீமியமாக இருக்கணும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும், 3 பெட்ரூம் வீடு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ப்ரீமியமான 3 BHK வீடு தாங்க இது. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சூப்பராக டெக்ஸ்சர் ஒர்க்கு, நேச்சுரல் ஸ்டோனு, கார்டன் ஸ்பேஸு, டஃப் அண்ட் கிளாஸ், ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணி ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியில் ப்ரீமியமாக வஞ்சிருக்கக்கூடிய சூப்பரான வீடு தாங்க இது. முன்னாடி 33 அடி ரோட்டில் ஒரு பெரிய கார்டன், சின்னதாக ஒரு கார்டன் ஸ்பேஸ் கொடுத்து நம்மளுக்கு 2 மெட்டல் கேட் ஓப்பன் பண்ண மாதிரி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்ல நல்லா ஹெவியாக லேசர் கட்டிங் டிசைனோட வீட்டினுடைய எக்ஸ்டீரியர் பெயிண்ட் காம்பினேஷனுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பெரிய கார் போர்ட்டிக்கோங்க, 27க்கு 10 அப்படிங்கிற அளவில் நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு கார் நிறுத்தி அது போக சூப்பராக நம்மளுக்கு ஒர்க்கிங் ஸ்பேஸ் அட்டகாசமாக இருக்கிற மாதிரி இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. செராமிக் டைல்ஸு 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் ஒட்டி கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 3 BHK வீடு தாங்க இது. கீழே நல்ல ஹெவியான பார்க்கிங் டைல்ஸு செஸ் பேட்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோம்னா சுற்றி வரக்கு நல்ல இடம் கொடுத்து ஜல மூலையில் வாட்டர் சம்பு 4500 லிட்டர் 2 கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி கொண்டு உப்பு தண்ணி கொண்டு கொடுத்துருக்காங்க. அது போக இந்த கம்யூனிட்டியில் காமன் போர்வெல் இருக்குது. முன்னாடி 2 ஸ்டெப்ஸ் ஏறி கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் ஏறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கதவு வந்து தேக்கில் கொடுத்து நல்ல எலிகண்ட்டான டிசைன்ஸில் பண்ணியிருக்காங்க. ஹால் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒன் சைடில் டிவி யூனிட்டு, கிச்சன் டைனிங், அதுக்கு ஒரு பேனலிங், மேலே நம்மளுக்கு மல்டி லேயரில் ஜிப்சம் போர்டில் நம்மளுக்கு ஃபால் சீலிங் பண்ணி ஃபேன் மோட்டருக்கும் ஸ்பாட்லைட்டும் கொடுத்து டெக்கரேட்டிவ் லைட் மோட்டருக்கும் ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டில் ஃபுல்லும் 2க்கு 4 25 டைல்ஸ் போட்டிருக்காங்க. சுற்றி வர நல்லா அழகான டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆர்னமெண்டல் டைப்பில் அமைஞ்ச ஒரு ஹாலுங்க. வாங்க, ஸ்டெப்ஸுக்கு கீழே 3 பேட்டர்னாக டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து டெக்கரேட்டிவ் பேட்டர்ன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட்டு. டெக்கரேட்டிவ் பேட்டர்ன்ஸில் பேக் க்ரௌட் வந்து பார்த்திங்கன்னா லூவரில் கொடுத்து சென்டரில் ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் பண்ணி அதில் எல்லோ கலர் லேம்ப்ஸ் கொடுத்துருக்கிறது அட்டகாசமாக இருக்குது. டிவி வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜருகை வேலைப்பாடு அமைஞ்ச கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் இன்னர் லேயரில் கொடுத்து உங்களுக்கு லேமினேட்டரில் நல்லா கிளாஸி ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ஸ்பீக்கர் வைக்கிறக்கும் இது வைக்கிறக்கும் தனியாக ஸ்டெப்ஸ் பிளான் கொடுத்து ட்ராவோட மல்டிமீடியா டிவியா யூனிட் வந்து சூப்பராக செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீட்டில் பாருங்கள், கிச்சனையும் டைனிங்கும் பிரிக்கிற இடத்துல சூப்பராக பேனலிங் ஒர்க் பண்ணி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்லைட் கொடுத்து நல்லா தெளிவாக பண்ணியிருக்காங்க. தாட்ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 16க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் வித் டைனிங்கு. கிச்சன் ஃபுல்லுமே சைடு வாலுக்கு டைல்ஸும், பேக் சைடு ஃபுல்லுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே லேஃப்ட்டுக்கும் சரி, கீழே ஸ்டாண்டி டால் யூனிட்டும் பண்ணியிருக்காங்க. மேலே லேஃப்ட்டுக்கும் பாருங்கள் ஸ்டோரேஜுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்டாண்டு யூனிட்டுக்கு சீத்ரூ விண்டோ கிளாஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு 4 டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சூப்பராக ஸ்டோரேஜுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக கீழே வந்து பார்த்திங்கன்னா கடப்பக்கல்லும் நம்மளுக்கு வச்சு ஸ்டோரேஜை பிளான் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சனோடு அமைஞ்ச மனசுக்கு பிடிச்ச மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனை எல் டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு சிங்க்கு, நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு ப்ரொவிஷன்ஸ் வச்சு சிமினி வைக்கிறக்கோ ஈபிக்கு நல்ல ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் துடிலூரில் நல்ல ரெசிடென்சியல் லொக்கேஷனில் 2.25 சென்ட்டில் நல்ல பெரிய 2 கார் பார்க்கிங் கொடுத்து 3 பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஹாலில் இருந்து மேலே ஏறி போகிற மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க, தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் ரொம்ப காம்பேக்டாகவே இருக்கும். அந்த இடத்த வந்து எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே கபோர்டு ஒர்க் ஆகட்டும், கீழே பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டோர் கொடுத்து உங்களுக்கு லேமினேஷன் ஷீட் வந்து உங்களுக்கு 2 கலரில் ஒட்டி கொடுத்துருக்காங்க. கீழே 2க்கு 4 25 டைல்ஸ் போட்டு நல்லா பெரியவங்க இருக்கிறதுக்கு கரெக்டான அளவு,
அதாவது வீட்டில் நம்மளுக்கு ஒரு ஓல்டேஜ் பீப்புள் இருந்தாங்களோ குழந்தை இருந்தாலோ அதுக்கு கரெக்டான அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் நல்லா பெருசாகவே இருக்கும். டாப் டு பாட்டம் டைல்ஸ் ஒட்டி கொடுத்து கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பிராண்டரில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். நல்ல மல்டிமீடியா டிவி யூனிட்டு, டெக்கரேட்டிவ் லைட்டு, நல்ல ஃபால் சீலிங், மாடுலர் கிச்சனோட இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே 2 நம்மளுக்கு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குங்க. ஒன்று வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸாகவும் ஒன்று வந்து ஸ்டடி ஸ்பேஸாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த லாபியிலிருந்து நம்மளுக்கு ஒரு யூட்டிலிட்டி ரூம் கொடுத்துருக்காங்க. 8க்கு 6 அப்படிங்கிற அளவில் குழந்தைங்க படிக்கிறக்கோ ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி இதை பிளான் பண்ணிக்கலாம். அது போக ஒரு சின்ன லாபியிலேருந்து ஆப்போசிட்டில் பெரிய பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபுல்லி ஃபர்னிஷ்டு பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. சென்டரில் உட்டன் காட் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய காட்டுங்க, குயின் சைஸ் காட் கொடுத்துருக்காங்க. மேற்கு சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு தென்மேற்கு மூலை குபேர மூலையில் கபோர்டு ஒர்க்கு, ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, வேர்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு வுடன் காம்பினேஷன்ஸில் டார்க் லைட்டாக உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது போக இந்த பெட்ரூமில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் வச்சு படிக்கிறதுக்கும் ஒர்க் பண்ணுறக்கும் கொடுத்துட்டு டெக்கரேட்டிவாக மேலே பண்ணியிருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபால் சீலிங் டிசைன்ஸும் உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். மேலே பண்ணியிருக்கக்கூடிய ஃபால் சீலிங், அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கோல்டன் எல்லோ கலர் ஸ்ட்ரிப்ஸு, ஃபேன் மோட்டருக்கு ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீட்டாக ஒரு லக்ஸுரியஸான லைஃப் ஸ்டைலை இந்த வீட்டில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் துடிலூரில் 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து பெரிய 27க்கு 10 அப்படிங்கிற அளவில் 2 பெரிய சின்ன கார் நிறுத்திக்கிற மாதிரி பிளான் கொடுத்து ஒரு சின்ன இடத்த கூட வேஸ்ட் பண்ணாமல் அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் டைல்ஸ் போட்டு பாத்ரூமுங்க ஃபுல்லி பேக்கடு வெஸ்டர்ன் பேட்டர்ன் பிராண்டடில் நம்மளுக்கு எல்லாமே ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. வாங்க கிழக்கு இருக்கக்கூடிய 16க்கு 10 அப்படியே வந்து பார்த்தது 16க்கு 11, இப்போ வந்து 16க்கு 10 மேலே ஃபால் சீலிங் டெக்கரேட்டிவாக பண்ணி பாருங்கள். யூனிக்காக ஒவ்வொரு ரூம்லையும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பண்ணியிருக்கக்கூடிய ஃபால் சீலிங்கு, அது கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்டு, கீழே வந்து பெரிய குயின் சைஸ் காட்டு, விண்டோஸ் நல்லா நேச்சுரல் வெளிச்சம் வர்ற மாதிரி விண்டோஸ் கொடுத்து உடன் சைடில் ஒவ்வொரு ரூமுக்கும் யூனிக்கான நம்மளுக்கு பேட்டர்னில் டிசைன் பண்ணி வேர்ட்ராப்பு, கபோர்டு ஒர்க்கு எல்லாமே நம்மளுக்கு உட்டன்லேயே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. செமி ஃபர்னிச்சரான அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு கோயம்புத்தூர் துடிலூரில் இருக்குது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். அட்டாச்சு டாய்லெட் நல்லா பெருசாகவே 6க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. பிராண்டனில் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. வாங்க இந்த பெட்ரூமை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பால்கனிங்க, 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கவர்டு பால்கனி, மேலே ஸ்பாட்லைட்டு, டஃப் அண்ட் கிளாஸ், டெக்கரேட்டிவ் லைட்டு, கீழே 2க்கு 4 வெட்டிஃபை டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கவர் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பால்கனிங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்மளுக்காக சூப்பராக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்க ப்ரீமியமான செமி ஃபர்னிச்சர் ஹவுஸ் தானுங்க இது. அதில் வந்து நல்ல அகலமான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு துடிலூரில். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். மேலே துவைக்கிற கல்லோ 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம கனவு இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய இல்லக்கனவு நினைவாக கனவு இல்லத்தினுடைய வாழ்த்துக்கள். கோயம்புத்தூர் துடிலூரில் வீடு பார்க்குறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 3 BHK வீடு மினிமம் பட்ஜெட்டில் இருக்குது. கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இல்ல கனவுகளை நினைவாக்க வந்திருக்குங்க கனவு இல்லம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கனவு இல்லம் கோயம்புத்தூரில் நம்மளுக்காகவே.